பேசுறேன் ப்ரோ. ஸோ நான் முதல்ல எடுத்துக்கிற தலைப்பு வந்து பேராசிரியர் சிவத்தம்பியின் பக்தி இலக்கிய ஆய்வுகள். 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியத்தோட அந்த வீச்சு தான் ஃபுல்லாவே நிறைந்திருந்தது. 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில தான் அச்சு ஊடகத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா தென்பட ஆரம்பிக்குது தமிழகத்துக்குள்ள. அந்த அச்சு உலகத்திலுமே உரைநடை, அகைன் பல்க் பக்தி இலக்கியம் போன்ற விஷயங்கள் தான் தலை தூக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தன் மதம் மட்டுமல்லாமல் பிறர் மதங்களை பற்றிய விஷயங்களை படிக்கிறதும், அதை குறித்து உரையாடுறதும், அதை மறித்தும் ஏற்றும் எழுதக்கூடிய அந்த ஒரு போக்கும் நிலவ ஆரம்பிக்குது. இங்க வந்து தமிழ்நாட்டுல போக்கு எப்படி இருக்கும்போது வந்து ஈழத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து சைவம் வெர்சஸ் கேத்தலிசிசம் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு நிலவிக்கிட்டு இருந்தது. சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுமுக நாவலர் அவர் வந்து அதை வந்து விருந்தோதி எழுதிட்டு இருந்தாரு. கத்தோலிசிசம் பொறுத்த வரைக்கும் சுவாமி ஞான பிரகாசம் அவர்கள் வந்து அதை வந்து அந்த சார்பு நிலையம் எடுத்திருந்தார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல செந்தில்நாதையர் அவர் முன்னெடுத்து சென்ற அந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த பணிகள், அதுல வந்து தேவாரத்தை வந்து வைதிக நெறிக்குள்ள கொண்டு வர அவர் முயற்சி பண்றார். தொடர்ந்து அதை பற்றியே அவர் எழுத ஒரு பக்கம் அதுவும் மறுபக்கம் சால்வேஷன் ஆர்மி, கிறிஸ்டியன் சர்ச்சோட சால்வேஷன் ஆர்மியும் கத்தாலிசிசம் பத்தி எழுதும் ரெண்டுமே வந்து ஒரு விதமான ஒரு பதட்ட நிலையை வந்து இலக்கியத்துல வந்து நிலவ வைக்குது. இதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா வந்து பார்ப்பன அல்லாதாரோட அந்த அறிக்கை வருது, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. 1916ல வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் ஆகுது. இது நடுவுல வந்த உடனே வந்து இந்த சைவம் மற்றும் கேத்தலிசிசமோட அந்த பர்டிகுலர் நெரேட்டிவ் வந்து பின்னுக்கு தள்ளப்படுது. ஸோ தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து 2 நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தோப்பா அவர்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில மனோன்மணியம் சுந்தரனால் அவர்கள் வந்து திருஞான சம்பந்தரை பத்தி எழுதின அந்த கட்டுரை, மற்றும் செந்தமிழ் அப்படிங்கிற பத்திரிகையில ராகவையங்கார், மு ராகவையங்கார் மற்றும் ராகவையங்கார் இவங்க 2 பேரும் எழுத தொடங்கிய கட்டுரைகள். இது ரெண்டும் வந்து நடந்த ரொம்ப நேர்த்தியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தோப்பா அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதை தொடர்ந்து நிறைய மற்ற மதங்கள் பற்றின ஆய்வு கட்டுரைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பிரசுரம் ஆக தொடங்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா பௌத்தம், சமணம், சைவம், வைணவம் போன்ற எல்லாமே அடங்கும் இது. ஆனா இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் எதுவுமே ஈழத்தை சென்றடையவில்லை. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கவே இல்லை. அது ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட இயக்கத்தோட எழுச்சி ஒரு பக்கம் மேலோங்க ஆரம்பிக்குது. இதனாலேயே வந்து பக்தி இலக்கியத்துக்கான ஆய்வு செய்ய வேண்டிய அந்த தேவைகளும் அந்த வேலைகள் செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லாமலே இருக்காங்க. இந்த வகையில சிவத்தம்பி, வானமாமலை மற்றும் கைலாசபதி போன்ற மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸை முன்னிறுத்தி வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய அந்த வரலாற்று ஆய்வாளர்களே இதை செய்யாம இருக்கிறது ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி கருதப்பட்டதா தோப்பா அவர்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் திராவிட இயக்கத்தோட எழுச்சியும் இதுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. ஸோ அதன் பிறகு சிவத்தம்பி அவர்கள் இந்த ஆய்வை கையில் எடுத்து பல முன்னெடுப்புகளை செய்யறாங்க. பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கடவுளை பயங்கரமா ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து அணுகக்கூடிய ஒரு இலக்கியம். அதை ஆய்வு செய்யுதுன்றது ஒரு அதுக்குன்னு ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு சட்டத்துக்குள்ள அடைச்சு நம்ம ஆய்வுகளை செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு கொஞ்சம் தள்ளி நின்று ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலையை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோப்பா அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஈழத்துல பார்த்தோம் அப்படின்னா சைவம் மட்டுமே தொடர்ந்து தலை தூக்கி கொண்டே இருக்கு. ஆழ்வாரோட பாசுரங்கள் கடைசி வரைக்கும் அங்க வந்து சென்றடையவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பக்தி இலக்கிய ஆய்வுல வந்து சில கூறுகளை சிவத்தம்பி அவர்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து எப்ப வந்து ஒரு புலவன் எப்ப வந்து ஒரு ஆணாகவும் எப்ப வந்து பெண்ணாகவும் அவன் வந்து செயல்படுகிறான், ஒரு பாடலை பாடும்போது புலவனோ லைக் ஆண்பார் புலவரோ இல்லை பெண்பார் புலவரோ எப்போ வந்து இருவேறு நிலைகளை அடையுறது எப்போ, இது போன்ற கேள்வியை வந்து அவர் முன்வைக்கிறார். ஒரு லிட்டரரி கிரிட்டிசிசமா அதை.
அதுல வந்து எப்ப வந்து அந்த புலவர் தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாரோ, அப்போது வந்து அவர் வந்து ஆணாகவும், எப்போது வந்து கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, கனிவை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல்களை அமைத்திருக்கிறாரோ, அப்பொழுது வந்து அவர் பெண்ணாகவும் தன்னை பாவித்துக் கொள்வதாக சிவத்தம்பி அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி சைவத்தை பத்தி பேசும்போது, சைவ நெறிய பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சைவம் வந்து ராமானுஜர் அவருடைய அளவுக்கு வந்து பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு நெறியும் அல்ல. அதே சமயம் வர்ணாசிரம தர்மத்தை இறுக பற்றிக் கொண்டிருந்த ஒரு நெறியும் அல்ல. 2ம் அல்லாமல் ஒருவித நடுநிலையான ஒரு நெறியாகவே தென்பட்டது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பக்தி இலக்கியம் என்பது சைவ, வைணவ நெறிகளுக்கு மட்டுமே உட்பட்டதோ, இல்ல வந்து சமண, பௌத்த நெறிகளுக்கு மட்டுமே உட்பட்டதல்லல்ல. ஆ கிறிஸ்தவ இலக்கியத்துக்கும் ஆ இவர்கள் சிவத்தம்பி அவர்கள் தான் வந்து அதோட பணிகளையும் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அம்மானை, வழிநடை சிந்து, கண்ணி, கும்மி போன்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து அவர்கள் தொடர்ந்து எழுதுறாங்க. இது இல்லாமல் ஆ ஆரம்ப காலகட்ட இஸ்லாமிய இலக்கியத்துல வந்து நாட்டார் மரபியல் வந்து எப்படி வந்து ஆ அ கூறுகள் வந்து தென்படுது அதுல அப்படின்ற ஆய்வுகளும் அவர்கள் தொடர்ந்து செய்றாங்க. ஸோ முருகனுக்கான தேவைய பத்தி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல. ஆ அ இஸ்லாமிய படையெடுப்பு பின்னாடி மக்களுக்கு மக்களுடைய அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ல அந்த ஒரு ஒரு சமூகமாவே ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு கடவுள் தேவைப்பட்டிருக்காரு. அந்த சமயத்துல வந்து முருகன் முன்னிறுத்தப்படுறாரு. நல்ல வீரனாகவும், அழகனாகவும், அ அ பெண்களை கவரக்கூடியவனாகவும் இருக்க ஒரு வசீகரமான ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த ஒரு கூறையும் சிவத்தம்பியர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இது போக திருமந்திரம் என்பது ஒரு சாத்திர நூலா, தோத்திர நூலா, திருவாசகம், தேவாரம் அ ஒரே சிந்தனை தளத்திலிருந்து ஏற்றப்பட்ட ஒரு அ அ பாடல்களா? இல்ல தேவார சைவம் மெய்கண்டார் அ முன்வைத்த அந்த சைவம், சித்தாந்த சைவம் இந்த 2ம் ஒன்றா? போன்ற நிலைகள்ல நின்னு அவர்கள் ஆய்வு பண்றாங்க. தோப்பவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது போன்ற ஆய்வு நிலைகளிலிருந்து நமக்கு வந்து அ சிவத்தம்பி அவர்கள் குடுத்திருக்காங்க. இதன் மூலமா அ அ பக்தி இலக்கிய ஆய்வுகளும் இல்லையென்றால் மதம் சார்ந்த, சமூகம் சார்ந்த ஆய்வுகளையும் முன்னெடுத்து செல்றதுக்கு பல பல வழிகள்ல வந்து இவர்கள் வந்து வழிகாட்டியா தான் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி அ தோப்பா அவர்கள் சொல்றாங்க. ஸோ இது வந்து அ சிவத்தம்பி அவர்களுடைய பக்தி இலக்கிய ஆய்வுகள் பற்றின அந்த கட்டுரையோட உரை.